Hi guys, welcome back to Study with Joe. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன், எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ஒன் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ. இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் ஒரு இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கிலீஷில் தான் வச்சுருக்கேன். ஸோ தமிழ் வேணும்னா இங்கே தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் உள்ளே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 20/5/2026 கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 27/5/2026 தான். அண்ட் லாஸ்ட் சப்மிஷன் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25/6/2026ங்க. இன்னும் அஃபிஷியலாக எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குது, இனிமே தான் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸாமுக்கு என்னென்னலாம் போஸ்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாக்ஸில், அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு என்ன மேக்ஸிமம் ஏஜ்னும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன ஏஜ் லிமிட், அண்ட் விடோ பர்சனுக்கு என்ன ஏஜ் லிமிட்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்கள் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களால அதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன், அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் மேனேஜர், ட்ரக் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த எக்ஸாமில் என்னென்ன பேப்பர்ஸ் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் எழுதுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் குவாலிஃபிகேஷன். லைக் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து SSLC இருந்தால் குவாலிஃபிகேஷன். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டிகிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் எவ்வளோ நேரத்தில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மேக்ஸிமம் மார்க் அண்ட் மினிமம் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எக்ஸாம் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் OMR ஷீட்டில் எழுதுவீங்களா இல்லை CBT டைப்பில் இருக்குமா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டெக்னிக்கல் எக்ஸாம்ன்றதுனால CBT கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட்லாம் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பேப்பரில் தான் வந்து CBT கேட்டிருக்காங்க. CBTயோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CBT எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்ன ஸ்டாண்டர்ட் வைஸ் முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி வந்து போஸ்ட்டும் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன லாங்குவேஜில் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹவு டு அப்ளை எக்ஸாம் தான். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் ஃபோட்டோ எப்படி க்ராப் பண்ணணும், என்ன சைஸில் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் ஒன் பை ஒன்னாக. அண்ட் அடுத்தது பாருங்கள், டிசபிலிட்டி பர்சனுக்கான சர்டிஃபிகேட்டு. இந்த சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபில் பண்ணி அதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அட்டாச் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியோட 20% ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்டு. இது இருக்கிறவங்க அப்ளை பண்ணி இதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இதுக்கு மேலே எதனா டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ அடுத்தது வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.